தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கனிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்திக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் இங்கே ரேவதி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அது தெரியாத சந்திரா சாமுண்டீஸ்வரி வந்த அடுத்த செகண்ட் சாமுண்டீஸ்வரியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த டிரைவர் மாப்பிள்ளைக்கு எதிராக நான் எவிடன்ஸ் வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்தா அதுலேயும் எவிடன்ஸ் கிடையாது. சரி நான் டாக்குமெண்ட்டே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை தேடி பார்த்தா டாக்குமெண்ட்டையும் காணும். ஸோ இதனால் சாமுண்டீஸ்வரி சந்திராவை தான் திட்டுறாங்க. ஆனால் சந்திரா நான் ரேவதி கிட்டே நான் அந்த வீடியோவை காமிச்சேன், இப்போ ரேவதியை கூப்பிடுறேன், அவரே சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லி ரேவதியை கூப்பிட்டா ரேவதி அந்த வீடியோவை தாங்கிட்ட காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேவதி அப்படி சொன்னதுனால சாமுண்டீஸ்வரி சந்திராவை திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் ரேவதிக்கும் அந்த உண்மை தெரியும் அப்படின்றது சந்திராவுக்கு தெரிய வருது. அதே சமயம் சாமுண்டீஸ்வரி துர்காவுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கான டேட் குறிக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொன்னதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ விருந்தை தடபுடலாக ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது அதில் நான்வெஜ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சந்திரா சொல்லியிருப்பாங்க. என்னடா அது திடீர்னு இவங்க நான்வெஜ்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தா கார்த்தியுடைய அம்மா இறந்ததுனால கார்த்தி 16 நாள் வரைக்கும் அவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால அப்படி சாப்பிட வச்சு கார்த்தியை மாட்டி விடலாம் அப்படின்ற ட்விஸ்ட்டில் அடுத்த ஒரு பிளானை சந்திரா போடுறாங்க. ஸோ அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வராங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கான நாளையும் குறிக்கிறாங்க, அதுக்கப்புறம் விருந்துக்கான ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க. இதுதாங்க லாஸ்ட் எபிசோட். ப்ரோமோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு விருந்து ஏற்பாடு தடபுடலாக செய்திருக்காங்க. ஸோ எல்லாருமே பந்தியில் உட்காந்துருக்காங்க. ஆனால் கார்த்தி மட்டும் நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்த சந்திரா எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு, ஆனால் இந்த டிரைவர் மாப்பிள்ளை மட்டும் எதுக்காக நின்றுட்டுருக்காரு, அவரையும் உட்காந்து சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி இப்போ வேணாம் அப்படின்றாங்க. அப்போது சந்திரா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த அபிராமி இறந்ததுக்காக டிரைவர் மாப்பிள்ளை 16 நாள் வர வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாரோ அப்படின்ற சந்தேகத்தை கிளப்பி விட்றாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறது என்னென்னா, இப்போ என்ன மாப்பிள்ளை சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிட்டா நீ பேரன் இல்லைன்னு ஒத்துக்குப்பல்ல அப்படின்னு சொல்லி கார்த்தியை உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க. அதாவது கார்த்தி உட்காந்து சாப்பிடுவாரா இல்லை ரேவதி ஏதாவது பிளான் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். சரி அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.